travel content creator. இன்னைக்கு நம்ம வீடியோல Sony Alpha 7C உடைய unboxing and highlights தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நேமை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த கேமரா வந்து ரொம்ப காம்பேக்டாக அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. Sony Alpha 7C வந்து ஒரு மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமரா. இந்த மாடல் யாரெல்லாம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ட்ராவல் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் அவுட்டோர் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் அண்ட் எல்லா விதமான அவுட்டோர் கிரியேட்டர்ஸ்க்கு இது கண்டிப்பாக வந்து சூட் ஆகும். முக்கியமாக இதோட டிசைன், இது வந்து ஒரு காம்பேக்டாக குட்டியாக அழகாக ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சைஸ் தான் குட்டி, பட் இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஆல்ஃபா 3 உடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் அண்ட் ஆல்ஃபா S3 உடைய மினி வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க நம்ம அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் நம்மளுடைய Sony Alpha 7C. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சீல் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ ஏன்னா ஷாப்லேருந்து வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம அன்பாக்ஸ் ஆல்ரெடி அங்கே பண்ணிட்டோம். பட் உங்களுக்காக இன்னொரு வாட்டி வந்து என்னென்ன திங்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பண்டில் ஆஃபர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 64 GB வந்து மெமரி கார்டு வந்து ஃப்ரீயாக வரும். ப்ளஸ் வந்து ஒரு சார்ஜர் கிட் நம்மளுக்கு ஃப்ரீயாக வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டெண்டட் வாரண்டியாக 3 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ இதில் ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ISO வந்து 51,200 வரைக்கும் இருக்குது. அண்ட் 693 f பாயிண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 680 ஷார்ட்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, பேட்டரியை நம்ம ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 680 ஷார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து வாரண்ட்டி கார்டு, மேனுவல், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இந்த வாரண்ட்டி கார்டெலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பத்திரமா நம்ம வச்சுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு காம்பேக்டான ஒரு பாக்ஸாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிட் லென்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா 28-60 ஒரு மினிமமான ஒரு ஜூம் லென்ஸ். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸலண்ட்டான ஷாட்ஸ் வந்து இதில் நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ பாடி, இதுதான் வந்து ஆல்ஃபா 7C உடைய பாடி. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியமான பாடி உங்களுக்கு பார்க்க முடியும். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து சைஸ் பாருங்கள், என்னுடைய கையில் வந்து ஒரு முக்கால்வாசி தான் வருது. இவ்வளோ தான் இதோடைய சைஸ். ஸோ அதனால தான் இது வந்து 7C, அதாவது சின்றது காம்பேக்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பாடி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த USB கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டைரெக்டாக கேமரா கூட கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் சோனிக்கு வர ஹை எண்ட் கேமராஸ்க்கு வரக்கூடிய அதே பேட்ரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து அடாப்டர், இந்த சார்ஜருக்கு கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அடாப்டர். ஸோ இதுதான் வந்து இந்த சார்ஜர் கேபிள். ஸோ இந்த கேபிளை வந்து டைரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ஜிங்கோடு வருது, ஆல்ஃபா 7C இந்த லோகோவோட சேர்த்து வருது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆல்ஃபா 7C பாடி. ஸோ இந்த பாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில்வர் கோட்டிங் ஒன்று மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா? இது வந்து ஒரு ப்ரீமியமான லுக் வந்து கொடுக்குது. அந்த ரைட் சைடில் வந்து ஆல்ஃபா கீழே வந்து மாடலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து க்ரிப், அந்த ரப்பரைஸ்டு க்ரிப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான க்ரிப்பாக இருக்குது. அண்ட் பாடிக்கு பின்னாடி சைடு பார்ப்போம். ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வியூ ஃபைண்டர் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, மிடில் வராது. அண்ட் மெனு பட்டன் இருக்குது. அண்ட் அதர் டைல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், AF பட்டன், ISO, ஸோ அந்த மாதிரி எல்லா பட்டன்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ரிப்பியான ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப் டிஸ்பிளே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமாக எப்படி வேணாலும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் அதனால தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு கேமரா. ப்ளஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து ட்ராவல் வ்ளாகர்ஸ், இந்த வ்ளாகர்ஸ், யூடியூபர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேமராவாக இருக்கும். பாடியோடைய சைட் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா வந்து இதுதான். மேலே பார்த்திங்கன்னா வந்து மைக்குக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு ஸ்லாட்டு. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா வந்து HDMI கேபிள் அண்ட் USB அது கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அண்ட் முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு வந்து இந்த கேமராவில் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்சாரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, 35mm ஃபுல் ஃப்ரேம் சென்சார். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான சென்சாராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ கைஸ், இந்த கேமராவுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வந்து விஷுவலாக எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேமரா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Until then, bye.